ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு கூட பாருங்க, அநேக நேரங்களில் நம் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட என்ன பண்றோம், நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல பதில் வருவதில்லை. ஆகவேதான் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்பதை குறித்தான் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு காரியத்தை மிகவும் அழகாக தாவீது சொல்றாரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமாம், காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடக்கூடியவன் முதலாவதாக காத்திருக்க வேண்டும். இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு காத்திருப்பதுல அதாவது காத்திருப்பது கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு சின்ன காரியம் நடக்கணும்னு சொன்னா கூட என்ன பண்ணுறதில்ல, உடனே அதை நடந்துடணுன்ற மாதிரி என்ன பண்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சாப்பாடு செய்யணும்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு துணி துவைக்கணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஜெபித்த உடனே நமக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், ஆண்டவர் எனக்கு உடனே செய்யலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், உடனே முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம், சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் தாவீது ரொம்ப அழகாக சொல்றாரு, கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமா, முதலாவதாக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே வசனத்தில், அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கர்த்தருக்கு என்ன பண்ணு, காத்திரு. இரண்டாவது சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை என்ன பண்ணுமா, கை கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் முதலாவதாக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை என்ன பண்ணுவார், ஸ்திரப்படுத்துவார். அதை பாருங்க, நிறைய நேரங்கள்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபென் அடைந்து கழுகுகளை போல் என்ன பண்ணுவாங்களாம், செட்டைகள் இழைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படியாய் காத்திருப்பதை குறித்து நிறைய வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்றாரு, ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல காத்திருப்பை குறித்து நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எங்கே காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க வேண்டுமானால், அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், உங்கள் வியாதிகள் சுகமாக வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் முதலாவதாக தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் காத்திருக்கிறீர்களோ காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ற, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன பண்ணுமாம், காத்திருக்க வேண்டும். எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய இனத்தாருக்காக, தன்னுடைய குலத்துக்காக அவர்கள் என்ன பண்றாங்க, 3 நாள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, தேவ சமூகத்துல காத்திருந்து ராஜாவுடைய கட்டளை மீறி என்ன பண்றாங்க, கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த மகள் தேவ சமூகத்துல காத்திருந்தது நிமித்தமாக அந்த மகளின் நிமித்தமாக தன்னுடைய குலத்தையே காப்பாற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரக்கூடியதா இருந்தாலும் அவைகள் நின்று தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நினிவேவின் மக்கள் 3 நாள் அப்படித்தான் தேவ சமூகத்தை என்ன பண்ண போறாரு, ஆண்டவர் சொல்றாரு, யோனா போய் சொல்றாரு, இது மாதிரி நினிவே பட்டணம் 40 நாளுக்குள்ள கவிழ்க்கப்பட்டு போக போகுது, நீங்க எல்லாம் அழிஞ்சு போக போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. அந்த சொன்ன வார்த்தை கேள்விப்பட்ட மாத்திரத்துல ராஜா முதற்கொண்டு, அங்க இருந்த ஜனங்கள் முதற்கொண்டு, மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் இடத்துல அந்த தீமைக்கு என்ன பண்றாரு, மனஸ்தாபப்படும்படிக்கு கர்த்தர் ஒரு
அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவர்களுடைய காத்திருப்பு தேவனை என்ன பண்ணுது, அவருடைய மனதை மாற்றக்கூடியதாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்கள் எங்கெங்கேயோ காத்திருக்கிறீங்க, ஆனால் தேவ சமூகத்துல காத்திருப்பது கிடையாது. தேவ சமூகத்துல காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்றேன், காத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் கூட அப்படியா தேவ சமூகத்துல காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் காணப்படலைங்க, நான் இப்படியே தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வியாதி மாறல, பிசாசின் கட்டுகள் மாறல, என் குடும்பங்கள்ல காணப்படுற எல்லா விதமான சமாதான குறைவுகள் மாறலன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி தன் குலத்துக்காக என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். நினிவேவின் மக்கள் அப்படியாக தேவ சமூகத்துல காத்திருந்து அவர்கள் தங்களுடைய அழிவிலிருந்து விலக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து என்ன பண்ணுங்க, நானே தேவனென்று என்ன பண்ணுமாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம் எங்க அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நாம் எப்படி தேவனை தேட வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பார்த்தோம், தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நாம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய நேரங்கள்ல இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம்னு சொன்னா ரொம்ப நேரம் என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லயே அமர்ந்திருப்போம். ஏன்னு சொன்னா நம்ம போக வேண்டிய ஊருக்கு என்ன பண்ணுவோம், கரெக்டா போய் சேரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கரெக்டா என்ன பண்ணுவோம், அதற்கெல்லாம் காத்து கொண்டிருப்போம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவோம், அங்கே காத்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது நம்மளால கூடாத காரியமாக இருக்குது. எப்போ சபை முடியும், எப்போ நான் வீட்டுக்கு போவேன், எப்போ நான் சமைச்சு சாப்பிடுவேன், இப்படி தான் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் கண்டி. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை நிறைய பேருக்கு இன்றைக்கி விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். பாருங்க, 7 மணி சர்வீஸ்ன்னு சொன்னால் 7:30 மணிக்கு வருவாங்க. அதுவும் வந்துட்டு 9 மணிக்கு முடிய போகுதுன்னு சொன்னால் அது எப்போ முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பதை நிறைய மக்கள் என்ன பண்ணுவதில்லை, விரும்புவது கிடையாது. இன்றைக்கு பாருங்க, புறஜாதிகள் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அந்த போயிட்டு அவங்களுடைய தெய்வங்களை வணங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அந்த ஆலயத்தில் போயிட்டு உட்காந்து கொண்டிருப்பாங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக வீட்டுக்கு கடந்து போவாங்க. அவர்களுக்கு கூட தெரியுது கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஆலயத்தில் அமர்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய தேவ சமூகத்தில் நாம் என்ன பண்ணுறதுல இன்றைக்கு அமர்ந்திருப்பது கிடையாது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுமா, அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுமாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அன்னால் வருஷத்துல ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. அந்த ஆலயத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி, ஆண்டவரே நான் இப்படியாய் வேதனையோடு கூட இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து தேவனை நோக்கி என்ன பண்றாங்க, கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. பாருங்க, தேவன் அந்த மகளுக்கு அந்த வருஷத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, இவர்களுக்கு தெரியும், நான் ஆலயத்துக்கு போயிட்டு அமர்ந்திருந்தால் இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் அவர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனோடு என்ன பண்ணாங்க, அமர்ந்திருந்து அவர்கள் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்ய வேண்டுமா, நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். எங்க அமர்ந்திருக்க வேண்டும், தேவ ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என்னை இப்படியே விட மாட்டார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டோடைய சமூகத்தில் எப்போ முடியும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருங்கள். ஆகவேதான் தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது தேவ சமூகத்தில் எப்போ போவேன், எப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன்
கொண்டிருப்பேன், எப்போ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி தாவீது அப்படியாய் தேவன் ஆலயத்தின் மேல வாஞ்சியுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இப்போ பாருங்க, அந்த வாசஸ்தலத்தை குறித்து, அந்த ஆலயத்தை குறித்து அப்படி மேன்மையாய் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்போ போவோன்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாரு. அந்த வாசஸ்தலங்களை குறித்து என்ன பண்றாரு, வாஞ்சியோடு கூட ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று காத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தை வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அவ பாருங்க, தாவீதுடைய ஏக்கம் எல்லாம், தாவீதுடைய விருப்பம் எல்லாம் ஆலயத்துக்கு போனோம், ஆலயத்துல உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். இதுதாங்க தாவீதுடைய ஏக்கம், எண்ணம் இப்படிதான் இருந்தது. ஆகவேதான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கு கூட பாருங்க, நம்மள அநேகருக்கு ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை தேடணும், தேவ சமூகத்துல காத்திருந்து பாடல் பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்ன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்பதற்கு நமக்கு சோம்பேறித்தனமாய் இருக்கிறது. எப்போ முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் தேவ ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. இங்க 37 அழகாக சொல்றாரு, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை என்ன பண்ணுமாம், பார்த்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். மூன்றாவதாக அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உத்தமராய் இருக்கிறார். அவருடைய வழிகளை நாம் என்ன பண்ணோம், ஆராய்ந்து அறிந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த காரியங்களை நாம் என்ன பண்ணோம், பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்குள்ள வரக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் பாருங்க, பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பாங்க, உத்தமமான வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை போல நாம் அவருடைய நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்னது போல நாம கூட நீதிமானை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, பாவம் செய்கிறவன் அவன் இப்படி சம்பாதிக்கிறான், இவன் இப்படி பண்றான், அவன் போய் பேசுறான், திருடுறான், இவெல்லாம் நல்லா இருக்கிறான், இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் அவன் எப்படி இருக்கிறான் என்பது என்னன்றதுல பார்க்கறது கிடையாது. நீதிமான் கர்த்தருடைய வழிகளை நடக்கிறான், நீதிமான் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறான், நீதிமான் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீதிமானை யார் என்ன பண்றதுல இன்றைக்கு பார்ப்பது கிடையாது. அதான் சொல்றாரு, நீ உத்தமனை நோக்கி பார்த்து கொண்டிரு. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, நீங்கள் ஆலயத்துக்குள்ள வந்தால் தேவனை நோக்கி காத்துருங்க, தேவனை நோக்கி அமர்ந்துருங்க, உத்தமனை நோக்கி பார்த்து கொண்டிருங்க, நீதியின் வழியில நடங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி அப்படியாய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருங்க, தேவனை நோக்கி அமர்ந்திருங்க, தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களை பார்த்து அநேகர் இன்னும் அதிகமாய் தேவனை தேட ஆர்வமாய் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் அப்படியாய் காத்திருந்தாங்க. தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். எஸ்தர் ராஜாத்தி, நினிவேவின் மக்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி அப்படியாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அவர்களை இன்றைக்கு நமக்கு ஒரு முன்னோடியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க வேண்டுமா? நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியாய் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ராஜனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம்.
இன்றைக்கு கூட நாங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க, தேவனை நோக்கி காத்திருக்க, தேவனை நோக்கி பார்த்திருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து பார்த்திருந்து தேவனோடு நடக்க பழக பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.